ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுருக்கேன். நான் மட்டும்தான் போகிறேன், தனியாக தான் போகிறேன். எப்படி போகணுன்னு பார்க்கலாம். ரொம்ப வருஷம்னு கூட சொல்ல முடியாது. பல வருஷத்துக்கு அப்புறம் நான் பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணினேன். என்னோடய டூ வீலர் கொண்டு வந்து நான் மெயின் ரோட்டில் பார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல, அப்புறம் அங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டேன். ஆட்டோவில் வந்து குமணஞ்சாவடி இறங்கி, குமணஞ்சாவடியில் இப்போ காமிச்சோம்ல ஆப்போசிட்டில் நான் க்ராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி போகாமல் டைரெக்டாக பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸில் சீட் கிடைக்கும், அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி தான் பிளான் பண்ணி வந்தேன். இப்போ நிறைய ஃப்ரீ பஸ்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. சரி, இந்த வருஷம் டிக்கெட் வாங்குறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ரெடியாகவே. சேஞ்செலாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா 23 rupees வாங்கினாங்க எனக்கு பூந்தமல்லி டு கிண்டி வரைக்கும். அப்புறம் இந்த பஸ் ஸ்டாப் பற்றி சொல்லணுன்னா, இது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் டேஸில் நாங்கள் அப்படி தான் வருவோம். குமணஞ்சாவடி இறங்கி வீட்டுக்கு போகணுன்னா பஸ் ரஷ்ஷாக வரும்ன்றதுனால நாங்கள் டைரெக்டாக பூந்தமல்லி வந்துடுவோம். பூந்தமல்லி இறங்கிட்டு அங்கேருந்து 66 எனக்கு கிடைக்கும். அப்படியே நாங்கள் மாங்காடு உட்காந்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இந்த பஸ் ஸ்டாப் எனக்கு அந்த பழைய மெமரிஸ்லாம் கொண்டு வந்தது. ஆக்சுவலாக நாங்கள் காலேஜ் போகும்போது என்னோடய ஃப்ரெண்டும் வருவாள். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கேருந்து போவோம். இங்கேருந்து நாங்கள் அடையார் வரைக்கும் போவோம். அடையார் வரைக்கும் 2 பேர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணி போவோம். அந்த டேஸ்லாம் எனக்கு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்த மாதிரி இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு ஒரு கேங் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி பசங்க எங்களோட கிளாஸ்மேட்ஸ் கிடையாது, எங்களோட காலேஜ் மேட்ஸும் கிடையாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்ச பசங்க. அதனால எங்களை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி அவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு வருவானுங்க. அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. அவங்க எல்லோரையும் இப்போ நிறைய மிஸ் பண்ணுறேன். அவங்க யாரும் நிறைய பேர் கான்டாக்டில் இல்லை, ஒரு 2-3 பேர் மட்டும் கான்டாக்டில் இருக்காங்க. அப்புறம் இந்த பஸ்லெல்லாம் ட்ராவல் பண்ணியிருந்தது. இப்போ நிறைய ஃப்ரீ பஸ்லாம் சொன்னாங்க. நிறைய மாறி இருக்குது, பஸ்ஸு மாறி இருக்குது. அப்புறம் நாங்களாம் ட்ராவல் பண்ணுற அந்த சமயத்தில் பார்த்தா பஸ்லாம் ஒரு மழை வந்தாலும் ஒழுகும், சாரல் வரும். இப்போ நிறைய கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது பஸ் ட்ராவலும். அதுவும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், தனியாக ட்ராவல் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலுமே நமக்கு நாம தானே அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி போனேன். இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், பயங்கர டிராஃபிக்கு. பஸ்ஸில் ஏறினதுலேருந்தே ஆக்சுவலாக நான் பூந்தமல்லி டு கிண்டி போகணுன்னா ஆல்மோஸ்ட் 30 minutesல போயிடலாம், எங்கேயும் டிராஃபிக்கு சிக்னல் இல்லைன்னா. ஆனால் அன்னைக்காச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட நானும் ட்ராவல் பண்ணுறேன். ஒழுங்காக வாயை மூடிட்டு 2 வீலர்லேயே வந்திருக்கலாமோ, இல்லை கார் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. பயங்கர டிராஃபிக்கு. இதில் ஆம்புலன்ஸ் இங்கே ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்கிட்ட ஆம்புலன்ஸு. நான் என்னமோ ராமச்சந்திராவுக்கு போகிறதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை, ஆம்புலன்ஸ் கூட வழிவிடாத அளவுக்கு டிராஃபிக் பயங்கர ஜாம் ஆயிடுச்சு. அப்புறம் சூப்பராக அந்த டிரைவர் பண்ணினார். ஆப்போசிட் ரோட்டில் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டேன். அப்புறம் தனியாக போயிட்டு டாக்டர்ஸ் பார்த்துட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டிலே தான் ஆச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கிட்ஸோட, அப்போது என்கிட்ட 2 வீலர் கிடையாது, ஹஸ்பண்டோட மட்டும்தான் இருக்கும். அவர் இங்கே இல்லாத அந்த சமயத்தில் நாங்கள் போகணுன்னா ஏதாவது ஆட்டோ பிடிச்சி கால் டாக்ஸி புக் பண்ணி, இல்லை சம்டைம்ஸ் ரேர்லி பஸ்ஸில் போவேன். அப்படி தான் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து வர மாதிரி தான் இருக்கும். அது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் போனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தனியாகவும் போனேன். தனியாக ட்ராவல் பண்ணினது ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. நான் என்னமோ ரொம்பலாம் எதிர்பார்த்தேன். இல்லை, நான் தனியாக, எனக்கு எல்லாம் தெரியும். சென்னையில் என் ஊரில் எனக்கு எந்த பயமும் கிடையாது. அதனால அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டு வந்துட்டேன் நான் மட்டுமே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன், டாக்டர்ஸ் பார்த்தேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு இப்படி தனியாக ட்ராவல் பண்ணப்போ நான் எந்த கால்ஸோ எதுவுமே நான் பேசவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக நிறைய மெமரிஸ் எனக்கு அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் இந்த 5-6 month நான் மெடிக்கலில் நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி நான் இப்படி வந்ததுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் காரணம்னு சொல்லலாம். முதல்ல எனக்கு உடம்பு முடியாதப்போ இங்கே தான் வந்து அட்மிஷன் போட்டேன். அட்மிட் ஆன ஒரு 1 weekல நான் நிறைய ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் ஆகிட்டு ஐசியூவில் இருந்து ரொம்ப முடியாமல் அதுக்கப்புறம் தான் ஜிஹெச் அப்படி இப்படிலாம் போயிட்டு மீண்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் பஸ் ஓரளவுக்கு ஸ்பீடாக மூவ் ஆக ஆரம்பிச்சிது. அவ்வளோதான்டா அப்பா முடிஞ்சுதுடா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஜாம்.
இப்படியே போயிட்டுருந்தது. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுமே இதுக்குள்ளேருந்து வெளியில் என்னை கொண்டு போகும்போது, நான் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அட்மிஷன் முதல்ல போடும்போது எனக்கு அப்படி தோணவே இல்லை. என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிலாம் எனக்கு தோணல. ஓகே, சர்ஜரி ஒரு 3 டேஸில் முடிஞ்சிடும், வந்துட போகிறோம். இப்போ எல்லாமே லேப்ரோஸ்கோப்பி அப்படி தானே இருக்குது, அது முடிஞ்சிடும் வந்துட போகிறோம். அப்படி தான் நான் மனசில் நினச்சிட்டு போனேனே தவிர, அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம கதை, நம்ம வருவோமா மாட்டோமா அது இந்த தாட்ஸே எனக்கு வரவே இல்லை. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு நான் வெளியில் வரும்போது எங்கள் வீட்டில் வாண்டட் டிஸ்சார்ஜ் கேட்டு என்னை கொண்டு போய்ட்டு ஜிஹெச்சில் அட்மிஷன் போட்டாங்க. வாண்டட் டிஸ்சார்ஜ் வாங்கும்போது நான் இங்கேருந்து போகிறேன், திரும்ப நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன். அந்த வேறு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் வீட்டுக்கு போவேனான்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி நான் கான்ஷியஸ்லேயும் இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி இந்த இடத்த விட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராது கடவுளோட பிளெஸ்ஸிங்னால நான் திரும்ப வந்திருக்கேன்னு சொல்லலாம். அப்புறம் பஸ்லாம் அப்படியே போச்சு, நார்மலாக போய்ட்டுருந்தது. ரஷ்ஷு, கூட்டம், அவ்வளோதான். சீட்ஸ்லாம் கிடைக்காதப்பெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணினேன். பட் ஓகே, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து நான் கிண்டி இறங்கிட்டு கிண்டிலேருந்து ஃப்ரீ பஸ் கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும். அப்புறம் அங்கேருந்து அந்த மினி பஸ் பிடிச்சி நான் போயிட்டேன். டாக்டர்லாம் பார்த்துட்டு ஒரு காஃபி, தனியாக காஃபி சாப்பிட்டது செம்மையாக இருந்துச்சு. உட்காந்து ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்து சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டுட்டு காஃபியை நல்லா ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன பண்ணேன், திரும்ப வந்துட்டேன். இங்கே ஒருத்தவங்களோட மனசுலேயும் ஒரு திங்ஸ் ஓடிட்டு தான் இருக்குது, என்னாகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே ஒரு மனசில் கவலையை வச்சுட்டு வராங்க. இந்த ஸ்டெப்பு நான் எதுக்காக இதை காமிக்கிறேன்னா, இந்த ஸ்டெப்பில் என்னால் ஏற முடியாமல் இருந்துச்சு. அந்த ஸ்டெப்பில் இன்றைக்கி நான் நடக்கிற அளவுக்கு இங்கே இருக்க டாக்டர்ஸ் எனக்காக அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரோட சப்போர்ட் இல்லாமல் நான் நடக்க மாட்டேன். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் மனசுலேருந்து நான் சொல்கிறேன். என்னால் நடக்க முடியாது, வீல் சேரில் தான் நான் போயிட்டுருந்தேன். இன்றைக்கி இப்படி தனியாக நான் மட்டுமே நான் வரேங்கிறது எனக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பும் நான் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ வலி வேதனையோடு நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த ஸ்டெப்பில் நான் இப்படி ஃப்ரீயாக வரேங்கன்னா நிஜமாகவே கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். நான் இதுக்கப்புறம் எதுக்காக வாழணும் அப்படின்னா, எனக்காக கடவுள் கொடுத்த 2 கிஃப்ட்டு என் குழந்தைங்க. என் குழந்தைங்களுக்காகவும் என் ஹஸ்பண்ட்காகவும் நான் திரும்ப வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். திரும்ப மறுபடியும் நம்ம பஸ்லலாம் வந்தால் நம்ம காலியாகிடுவோம்னு நினச்சிட்டு அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி ஆட்டோவில் வந்து என்னோடய வண்டியை விட்ட இடத்துல வந்துட்டு, அப்புறம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா, இந்த இடம்லாம் ஒரு 10 to 15 years பேக்லாம் எப்படி இருந்தது அப்படிலாம் யோசிச்சுட்டே வந்தேன். இந்த ரூட்லாம் நான் காலேஜ் போயிட்டு வர ரூட்டு. இந்த ரூட்டில் எப்படி இருந்தது அப்படிலாம் யோசிச்சு பார்த்தா, கத்திப்பாரா ஜங்ஷன் இது ஆக்சுவலி. கத்திப்பாரா ஜங்ஷனும் கோயம்பேடு ஜங்ஷனும் சொல்லி ஆகணும், அவ்வளோ டிராஃபிக் ஆகும் அந்த டைம்லேயே. இப்போது நிறைய பிரிட்ஜு, அப்புறம் மெட்ரோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கத்திப்பாராவா இது அப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு தனியாக போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.